ஓம் தத் சத்து. லக்ஷ்மி சகஸ்ரம் அப்படிங்கிற அத்தியுதமான ஒரு கிரந்தம், ஸ்தோத்திர கிரந்தம் மகாலட்சுமி தாயார் மேலே கவி வெங்கடாத்வரியினாலே பண்ணப்பட்டது. அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தில் 23வது ஸ்தபகம் சங்கீர்ண ஸ்தபகம் அப்படின்னு பேர். இந்த சங்கீர்ணம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னது சில விஷயங்களை அடக்கி சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன அர்த்தம்னா, இதை சொன்ன விஷயங்களெல்லாம் வேறுபட்டு பல விதங்களில் சொல்கிறதுக்கு பேர் சங்கீர்ணம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதாவது ஒரே விஷயம் வராமல் வேறு வேறு விஷயம் மாற்றி வரும். அது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, பல ஸ்தபகங்களில் இப்போ தாயாரினுடைய சரீரங்களை வர்ணிக்கிறாருன்னு சொன்னால் அது முழுக்க அதையே தான் இருக்கும், அந்த விஷயமே இருக்கும். தாயாருடைய வாத்சல்ய குணத்தை வர்ணிக்கிறாருன்னா வெறும் வாத்சல்ய குணம் மட்டுமே வந்துட்டு இருக்கும். சித்திர ஸ்தபகம் பண்ணுறாருன்னா சித்திரமாக வந்துட்டு இருக்கும். இங்கே அப்படி இருக்காது, பல தலைப்புகள் இருக்கும். இங்கே அந்த தலைப்புகள் எல்லாம் தாயாரை அடக்கி தாயாருடைய இதெல்லாம் விசேஷங்கள் எல்லாம் அதில் எப்படி இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு தான் சங்கீர்ண ஸ்தபகம் அப்படின்னு பேர். இதில் கிட்டத்தட்ட 30 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் பல விஷயங்களை கவி காண்பிக்கிறார். தாயாரை வியாக்கரண சாஸ்திரம் போல் எப்படி இருக்கா, நாட்டிய சாஸ்திரம் போல் எப்படி இருக்கா, நியாய சாஸ்திரம் போல் எப்படி இருக்கா, வேதத்தை போல் எப்படி இருக்கா, அதுக்கப்புறம் இந்த அமிர்த நதி போல் எப்படி இருக்கா, இப்படி பல விதங்களில் அவர் காண்பிச்சுட்டே வரார். பல சந்தேகங்களை கேட்குறார். தாயாரை அன்னமா கொடியா, தாயார்னா பறவையா இல்லை ரத்தினமா அப்படின்னு எல்லாம் காண்பிக்கிறார். இப்படி பல விதங்களில் தாயாருடைய குண விசேஷங்களை பல தலைப்புகளின் கீழே இங்கே 30 ஸ்லோகத்தில் கவி கொடுக்க போகிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி தனித்தனியாக பல குணங்களை வர்ணிச்சுட்டார். அப்படி வர்ணித்ததுக்கப்புறம் இங்கே திரும்ப அதே மாதிரி குணங்களாக அவர் காண்பிச்சுட்டு போகிறது சிரமமாக இருக்கும். அதே சமயத்தில் எல்லா குணங்களையும் சொல்லியும் ஆகணும். தாயாரை பற்றி இந்த குணங்கள் அந்த குணங்களையும் விட முடியாது. அதனால் இதை சங்கீர்ண ஸ்தபகமாக இந்த ஒரு ஸ்தபகத்திலேயே முக்கியமான குணங்கள் எல்லாத்தையும் காண்பிச்சுடுறார். எதெல்லாம் விட்டு போனதெல்லாம் இருக்கோ அது அத்தனை குணங்களையும் காண்பித்து தாயாருடைய குண வைபவங்களை ரொம்ப அத்தியுதமாக கீர்த்தி பண்ணுறார் கவி. இங்கே சமஸ்த குண விஸ்தார சமாவேஷ நிவேசனம் வந்தே அரவிந்த நிலையம் வரதம் பரதைவதம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தபகத்தில் முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் காருண்ய ஸ்தபகம்னு சொல்லி தாயாருடைய காருண்யத்தை பற்றியே ஒரு ஸ்தபகம் பூரா வர்ணித்தார். சௌந்தர்யம்னு சொல்லி தாயாருடைய அழகையெல்லாம் ஒரு இதில் வர்ணித்தார். அதுக்கப்புறம் பொறுமை முதலான குணத்தை எல்லாம் ஒரு ஸ்தபகத்தில், ஔதாரியங்கிறத ஒரு குணத்தையும் ஒரு இதில் ஸ்தபகத்தில் வர்ணித்தார். இப்படியெல்லாம் வர்ணித்து கிட்டத்தட்ட 1000 ஸ்லோகத்துக்கிட்ட வந்துட்டார், கிட்டக்கு வரப்போகிறார். அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் இன்னும் தாயாருடைய ஏராளமான குணங்கள் பாக்கி இருக்கே, அதையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்னும் ஒரு 1000 ஸ்லோகங்களில் சொல்லலாமா அப்படின்னா காலம் போகிறல. சரி, அப்போ காலம் போகிறல அப்படிங்கிறச்ச ஒரு ஸ்லோகத்தில் சொல்லலாமான்னா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிற அளவுக்கு தாயாருடைய மிச்ச குணங்கள்லாம் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. அப்போ அந்த ஒரு ஸ்லோகமும் பத்தாது. அப்போ அது எல்லாத்தையும் ஒரு சேர ஒரு ஒரு தலைப்பிட்டு ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் இங்கே காண்பித்து கிட்டத்தட்ட 30 ஸ்லோகத்தில் காண்பிக்க போகிற. அதுதான் இந்த ஸ்தபகத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமே. இப்போ இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா நற்பண்புகளும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டால், தாமரையில் இருக்காளே அந்த தாயார், வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடியவளாக இருக்காளே, பரதெய்வதைகளாலே வணங்கப்படக்கூடியவளாக இருக்காளே, அந்த தாயார்கிட்ட தான் எல்லா குணங்களும் நிறைஞ்சு கிடக்கு. அவள் தாமரையில் வசிக்கக்கூடியவள், நமக்கு வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் பரதேவதை, அவளை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பமாக இந்த ஸ்தபகத்துக்கு என்னங்கிறத காண்பிக்கிறார். பல குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவள், பல தேவதைகள்னாலே வணங்கப்படக்கூடிய பரதேவதை அவள், நமக்கு வரத்தையெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடியவள், அப்பேற்பட்டவளை நான் வணங்குகிறேன்னா அப்பொழுது இன்னும் அவள் தாயாருடைய குணங்கள் நிறைய இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் விடாமல் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ஸ்லோகம். ஔதார்ய சேவதிர நிந்தித காந்தி சிந்துஹு ஓஜஃப் பிரசாத நிதிருஜ்வல சௌகுமார்யா வைதர்பரீதிரிவவாரிதி ராஜகன்யே ஸ்லாகாபதம் பவசி சார விதாம் கவீனாம். ஓம் தத் சத்து. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் காவியம், சம்ஸ்கிருத காவியத்தோட தாயாரை தொடர்பு படுத்தி தாயாருடைய குணத்தை காண்பிக்கிறார். இங்கே வைதர்பி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எழுதுகிற ஒரு முறைக்கு பேர். பல முறைகள் இருக்குது, அதில் வைதர்பி அப்படின்னு ஒரு செயலி. இந்த வைதர்பி செயலி அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த நடையில்
அந்த பாட்டை எழுதுறோன்னு சொன்னா அதுல என்னென்ன மாதிரியான வார்த்தை அமைப்புகள் வரணும்னு கேட்டா ஔதாரியம், காந்தி, ஓஜஸ், பிரசாதம், சுகுமாரதா இந்த மாதிரியான கலை சொற்கள் எல்லாம் வரணும். இந்த ஔதாரியம் அப்படின்னு சொன்னா வள்ளல் தன்மை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் காந்தி அப்படின்னு சொன்னா இந்த ஒளி. அதுக்கப்புறம் ஓஜஸ் அப்படின்னு சொன்னா ஓஜஸ் அப்படின்னு சொல்றச்ச அறிவு, ஞானத்தினுடைய ஒரு அருள் அப்படின்னு. பிரசாதம் அப்படின்னா எல்லோருக்கும் கருணையோட கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சுகுமாரதா அப்படின்னு சொன்னா மென்மை தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ தாயாருக்கு இது எல்லாமே இருக்கு. வைதர்பி சைலி போல, அதாவது வைதர்பி நடையை போல இந்த காவியம் போல தாயார் இருக்கிறாள் அப்படின்னு. ஏன்னா தாயாருக்கு வள்ளல் தன்மை இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஔதாரிய ஸ்தபகம் அப்படின்னு. அப்புறம் தாயாருக்கு பிரகாசமாக இருக்கக்கூடியவள், ஓஜஸோட காந்தியோட இருக்கக்கூடியவள். ஓஜஸ் அப்படின்னு சொன்னா அறிவு மிகுந்தவள், ஞானம் மிகுந்தவள் அவள். அப்புறம் பிரசாதம், எல்லோருக்கும் அருளக்கூடியவள், வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவள். சுகுமாரதா, மென்மையோட இருக்கக்கூடியவள். அப்போ தாயாரும் இந்த வைதர்பி சைலி, வைதர்பி நடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவிய நடையும் ஒன்னாக இருக்கு அப்படின்னு சொல்லி தாயாருடைய குணத்தை இங்கே வைதர்பி சைலிங்கிற ஒரு காவிய நடையோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார் கவி. ஆரம்பமேத்ய மகனீய மமோகயத்னா பிராப்த்யாஷயாஸ்ரித பதா பரமேப்சிதஸ்ய நித்யம் ஃபலம் கலயசே நியதாப்தி பாஜா நாதேன நாடக கலா பரிபாட்டிகேவ. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தாயாரை நாட்டிய சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். பொதுவாக நாட்டிய சாஸ்திரத்தில் ஆரம்பம், யத்னம், பதம், பரமேப்சிதம், நியதாப்தி, நாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சில கலை சொற்கள், நாடகத்துக்கு சம்பந்தமான கலை சொற்கள் வரும். இப்போ கோவில்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா கோவிலில் அர்ச்சனை, ஆராதனம், புஷ்பம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வருது இல்லையா, அந்த வார்த்தைகள். அதை பல இடங்கள்ல நம்ம பயன்படுத்த மாட்டோம். கோயிலுக்குன்னு சில பரிபாஷைகள்னு வச்சிருப்போம், அதை பரிபாஷை அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இப்போ தீர்த்தம் இருக்கு, தீர்த்தத்தை எங்க சொல்லணும்? ஜலம் இருக்கு, ஜலம்ங்கிறத எங்க சொல்லணும்? தண்ணீர் அப்படின்னு இருக்கு, அது எங்க பயன்படுத்தணும்? இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே வஸ்துவை தான் குறிக்கிறது. ஆனா அதுக்கு உண்டான பல சமயங்களை, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இங்க பல கலை சொற்கள் இருக்கு நாட்டியத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆரம்பம்னா அந்த ஆரம்பத்துக்கு ஒரு அர்த்தம் நாட்டிய சாஸ்திரத்துல என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நாயகன் நாயகிய, அதாவது கதாநாயகன் தன்னுடைய காதலிய பார்க்கறதுக்கு அந்த துடிப்போட இருக்கா இல்லையா, கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாம, அதுக்கு பேர் ஆரம்பம் அப்படின்னு நான் அந்த கதை இதுல சொல்லுவா நாட்டிய சாஸ்திரத்துல. அதே மாதிரி யத்னம் அப்படின்னு சொன்னா தான் என்ன நினைச்சுட்டு இருக்கானோ அந்த நினைச்ச விஷயத்தை சாதிக்கிறதுக்கு வேகத்தோட செயல்படுறான் இல்லையா, அதுக்கு பேர் யத்னம். பொதுவா நம்ம யத்னம்னா முயற்சின்னு சொல்லுவோம். முயற்சிங்கிறதே என்ன, ஒரு விஷயம் நாம நினைச்சுட்டு இருக்கோம், அது நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், அந்த வேணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு துடிப்போட ஒரு வேகத்தோட செயல்பட்டு அதை அடையிறதுக்கு பேர் தான் யத்னம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் உண்டு. இங்க அந்த மாதிரி தாயார அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வச்சு காண்பிக்கிறார். தாயாருக்கு என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, எல்லா விதமான மங்கள விஷயங்களுக்கும் தொடக்கமாக இருக்கக்கூடியவள் அவள். அப்பேற்பட்ட அந்த தாயாரை நாம் அடைந்து என்ன, நம்மளுடைய முயற்சி வீண் போகவே போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தாயாரை அடைந்தோமே ஆனால் நம்மளுடைய அனைத்து விதமான முயற்சியும் வெற்றி அடையும் அப்படின்னு. நியதாப்தி பாஜா அப்படின்னா எப்பொழுதுமே தன்னுடைய ஆப்தனான நாதனுக்கு, பகவானுக்கு ரொம்பவும் பிரியமானவள். அதுவும் இல்லாத நியதாப்தி பாஜா, தன்னை யார் யாரெல்லாம் ஆப்தி அடைகிறார்களோ அவர்களையெல்லாம் ரட்சிக்கக்கூடியவள். நித்தியம் எப்போதும் பலம் கலையசே, பலத்தை கொடுக்கக்கூடியவள். நாடகக்கலை போல தாயாரும் இப்படியே இருக்கா அப்படிங்கிறார். அப்போ எல்லா நல்ல விஷயங்களையும் நமக்கு தொடக்கம் பண்ணி வைக்கக்கூடியவள். அவளை அடைந்தால் எந்த விதமான முயற்சியும் வீண் போகாது. அவர்களை, தாயாரை அடையகிறவர்களை எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவள். தன்னுடைய நாதனான பகவானாலே எப்பொழுதும் ஒன்றாக இருக்கக்கூடியவள். நித்தியமாக நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவள் இந்த தாயார் அப்படின்னு இந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு உண்டான வார்த்தைகளை வச்சுட்டு தாயாரையும் இங்க காண்பிக்கிறார் அந்த குணத்தோட. வியாப்தியா பிரசித்தாஸ்ரித பக்ஷபாதா பாதான பிக்ஞா பிரதிபக்ஷ சூன்யா சமீஹிதம் சாதயசி த்ருவம் நஹா சத்தேதுவத்துக்த பயோதி கன்யே. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தையில
தாயாரை வந்து நியாய சாஸ்திரத்தோட ஒப்பிட்டு காண்பிக்கிறார். நியாய சாஸ்திரத்தில் சத்ஹேத்துவாதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவா. சத் ஹேத்து, ஹேத்து அப்படின்னா ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம், மூலம் அப்படின்னு. அது சத்ஹேத்து அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மூலம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த சத்ஹேத்துவை வந்து நம்ம எப்படி சத்ஹேத்து நல்ல மூலமான ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து வியாப்தி இருக்கணும். வியாப்தி அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு உதாரணத்தை, சரியான ஒரு விஷயத்தை கையாளணும். அந்த வியாப்தியை சொல்கிறச்ச என்ன ஆகும்னா, அதுக்கு பக்ஷபாதங்கள்லாம் வரும், அந்த பக்ஷம் வரணும். அதே மாதிரி அதுக்கு பாதகங்கள் இருக்கக்கூடாது, பிரதிபக்ஷம் இருக்கக்கூடாது. பாதகம் இல்லாமல் பிரதிபக்ஷம் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு வியாப்தியை வச்சுண்டு சொன்னோமே ஆனால் அது சத்ஹேத்துவாக இருக்கும். சத்ஹேத்துவாதம்னு அதுக்கு பேர். இப்போ ஒரு சத்ஹேத்துவாதம் அப்படிங்கிறத எப்படி சொல்ல, உதாரணத்தை பார்ப்போம். ஒரு வியாப்தி, என்ன வியாப்தி அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல புகை இருக்கு, அந்த புகை இருக்கிறத பார்த்துட்டு நாம் என்ன சொல்கிறோம், அங்கே நெருப்பு இருக்கு. அப்போ இதுதான் வியாப்தி. அப்போ ஒரு இடத்துல புகை தெரியறதுன்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் இல்லையா, உண்டு அப்படிங்கிறது. அந்த வியாப்தியை இப்போ சாதிக்கணும், அதை சத்ஹேத்துவாக சரியான ஒரு இதுவாக நம்ம கொண்டு வரணும், வார்த்தைகளாக ஒரு பிரயோகமாக. அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு பாதா எதுவும் இருக்கக்கூடாது, பாதகம். அதாவது பாதகம் அப்படின்னு சொன்னால் இந்த சொன்ன விஷயத்த வேற ஏதோ ஒரு தடுக்கிற மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒன்று ஏதோ ஒன்று பளபளன்னு பளிச்சுன்னு மின்றதுன்னு வச்சுப்பான். நாம் என்ன பண்ணுவோம், அது ஏதோ பளபளன்னு மின்றது, ஏதோ 10 ரூபாயோ 10 காசோ இல்லைன்னா 1 ரூபாயோ அப்படின்னு நினச்சி போய் கிட்டக்க போய் பார்ப்போம். பார்த்தா அது ஏதோ கலர் ஜிகினா பேப்பர் மின்றது. அப்போ அது என்ன ஆகும், நாம் அது யோசிச்சது நாம் என்ன நினச்சோம், பளபளன்னு மின்றதுன்னா அது கண்டிப்பாக 10 காசா இருக்கும் அப்படின்னு ஒரு வியாப்தியை சொன்னோன்னா, கடைசியில் அதை எடுத்து பார்த்தோம்னாலே இது அது ஒருவேளை பார்த்தோன்னா அது வெறும் பேப்பரா காகிதமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், நாம் சொன்ன வியாப்தி தப்புன்னு ஆகிடும். அப்போ அதுக்கு பாதகம் வந்துடுது. அப்போ அந்த மாதிரி பாதகம் இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் அந்த தூரத்தில் புகையை பார்த்துட்டு அப்பா அங்கே நெருப்பு இருக்குப்பா அப்படின்னு சொன்னால், அங்கே போய் பார்த்தோன்னா புகை இருந்தால் கட்டாயம், அதுக்கு புகை இருந்தால் நெருப்பு இல்லாமல் வேற எங்கேயுமே புகையாது. அதுதான் அதுக்கு மூல காரணமே, புகைக்கு மூல காரணமே நெருப்பு தான். அப்போ எங்கே போனாலும் அதுக்கு பாதகம்ங்கிறது ஒன்றும் வரவே வராது. இது ஒரு விஷயம். இப்போ பிரதிபக்ஷம், இப்போ பிரதிபக்ஷம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் இருக்கார், ராமன் இருக்கார். அந்த ராமன் திடீர்னு அவருக்கு கையில் அடிபட்டு போயிடுத்து, கட்டு போட்டு இருக்கார். இப்போ ராமன் சோமனா மாறிடுவாரா? ராமன் கையில் அடிபட்டாலும் கையில் கட்டு போட்டாலும் ராமன் தான், அவர் என்றைக்குமே மாற மாட்டார். அப்போ இந்த பிரதிபக்ஷக்காரெல்லாம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவர் கை அடிபட்டிருக்குப்பா, கிடையாதுப்பா அவர் ராமன் கிடையாதுப்பா, அவர் ராமன் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது பிரதிபக்ஷம். ஏப்பா கையில் அடிபட்டாலும் அடிபடலைன்னாலும் ராமன் தான்ப்பான்னு. இந்த பழைய சினிமாலெல்லாம் பார்த்தேன்னா ஒரு வில்லன் கதாபாத்திரம்னு சொன்னால் அதே ஹீரோ அது மாதிரி இந்த இதுகிட்ட கன்னத்தில் ஒரு மச்சத்தை வச்சுன்னு வந்துடுவான், அவன் வில்லன் டபுள் கேரக்டர் அப்படின்னு காட்டுவான். 2 கேரக்டர் காட்டுறதுக்கு பெருசாக அதை வந்து வித்தியாசம் காமிக்க மாட்டான். அந்த மாதிரி இந்த பிரதிபக்ஷம் அப்படிங்கிறது அவ வந்து ஆப்போசிட்டாக அதை வந்து இது விவாதிச்சு சொல்லுவா, அது அப்படி கிடையாதுப்பா, நெருப்பு இல்லாமல் புகையாதா, அது எப்படிப்பா எங்கள் ஊரில் புகைஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு இவா ஏதோ புதுசாக ஒன்று காமிப்பா. நீராவி ஒன்று வந்ததுப்பா, நீராவி வந்துருச்சு, அந்த இடத்துல நெருப்பு இல்லையே அப்படின்பா. நீராவி வர்றதுக்கும் சூடுங்கிற அந்த நெருப்பு, அந்த நெருப்பினுடைய சுடு தன்மைங்கிறது இருக்கணும். அந்த மாதிரி பிரதிபக்ஷத்தை காண்பிக்கணும். இப்படி எந்த ஒரு விஷயம் பிரதிபக்ஷமும் பாதகமும் இல்லாமல் இருக்கோ அது வந்து சத்ஹேத்து அப்படின்னு. இப்போ தாயாரும் சத்ஹேத்துவாக இருக்கிறார் அப்படிங்கிறார். எப்படி? ஏன்னா தாயார் வியாப்தியா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவள், பிரசித்தா புகழ்பெற்றவள் தாயார். ஆஸ்ரித பக்ஷபாத்தான தன்னை யார் யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களை எல்லாம் ரட்சிப்பவள், அவர்கள் மேல வாத்சல்யம் கொண்டவள். பாத அனபிக்ஞா, அவள் பாதிக்கப்படுவதே இல்லை, யாராலையும் பாதிக்கப்படாதவள் அவள். அப்புறம் பிரதிபக்ஷ சூன்யா, எதிரிகள் அப்படிங்கிறவரே தாயாருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நகா எங்களுக்கு நீ விரும்பியதை சத்ஹேத்துவத்து நல்ல ஹேத்து போல நிச்சயமாக சாதித்து கொடு அப்படின்னு தாயார் இடத்துல பிரார்த்திக்கிறார். பிரகிருதி ருச்சிர மூர்த்தி பிரத்யயானாம் விதாத்ரி சமதிக குணவிருத்தி சாதுதா மாததானா சிருஜதி பதமஜாத்யை ரீப்சிதம் திராகனந்த ஸ்திர பணிதி விதேயா சப்த வித்யேவ பத்மே.
லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தாயாரை வியாக்கரண சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். இந்த வியாக்கரண சாஸ்திரத்தில் பிரகிருதி, பிரத்யம், குணம், விருத்தி, சாது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப, இந்த வார்த்தைகள் எல்லாம் கலைச்சொற்கள். பிரகிருதி அப்படின்னு சொன்னால் மூலமானது, அது எது பிரகிருதி, எது மூலமாக வருது அப்படின்னு, அது இயல்பு தன்மை அப்படிங்கிறது. அப்புறம் பிரத்யம் அப்படின்னு சொன்னால் விகுதி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பகுதி விகுதி அப்படின்லாம் அது. அப்புறம் குணம், விருத்தி அப்படிங்கிறதெல்லாம் வியாக்கரண சந்தி பண்ணும்போது வரக்கூடியது. அப்புறம் சாதுதா அப்படின்னா நல்ல சப்த பிரயோகங்கள். இதில் அனந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அனந்த அப்படின்னு சொன்னால் சர்ப்பம்னு அர்த்தம். இந்த வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பாணினி எழுதின வியாக்கரண சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதினவர் ஆதிசேஷனுடைய அவதாரமான பதஞ்சலி மகரிஷி. அதனால் இங்கே அனந்த அப்படின்னு கொடுத்துருக்கார். அந்த மாதிரி சில அற்புதமான வார்த்தை பிரயோகங்கள் வியாக்கரண சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே காண்பித்து இங்கே அதை தாயாரோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், பிரகிருதி ருச்சிரமூர்த்திகி, இயற்கையாகவே அழகான வடிவை உடையவள் தாயார். பிரத்யானாம் அப்படின்னு சொன்னால் அங்கே பிரத்யம் அப்படின்னு சொல்கிறச்ச என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வியாக்கரண சாஸ்திரத்தில் வரக்கூடியது விகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம், விதிக்கப்படக்கூடியது அதெல்லாம். அதே போல் தாயாரும் பிரத்யம் அப்படின்னு கேட்டால் தியான காலத்தில் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவள், அதுதான். அதே மாதிரி குணம், விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து திரிபுகள் அப்படின்னு சொல்லுவாள், அது கலைச்சொற்கள் அதில் இருக்கும். அதே மாதிரி தாயாரும் என்னன்னா குணங்களுடைய வளர்ச்சிகளை அதிகமாக கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த வியாக்கரண சாஸ்திரத்தில் சொற்களை பிழை இல்லாமல் தப்பு இல்லாமல் சொல்றதுக்கு சொன்னால் அதுக்கு என்ன பேருன்னா சாதுதா அப்படின்பா. அதாவது சாதுத்தன்மை, நல்ல வார்த்தையை நல்லா அழகாக பயன்படுத்தியிருக்கா தப்பு இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு கோ அப்படின்னு இருக்குது, பசுமாடுன்னு. அந்த கோவுக்கு கோணி, கோதா, கோபோதலிகா அப்படின்னு பல அபசப்தங்கள்லாம் உண்டு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், தோத்தோ பாரும்போ குழந்தைகிட்ட. தோத்தோன்னா என்ன, நாய்க்குட்டி, நாய் அப்படிம்பா. இப்போ தோத்தோன்னா என்ன அர்த்தம், அதுக்கு எங்கேயா வார்த்தை இருக்கா, அதுக்கு ஏதாவது கிராமரில் போட்டிருக்காளா, வியாக்கரணமா, அது என்ன பாஷை, என்ன இது எதுவும் கிடையாது. அப்போ தோத்தோ அப்படின்னு சொன்னால் அதை நாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அபபிரம்சங்கள்னு பேர். அப்போது அதுக்கு நாய் சுனஹா சுனகஹாங்கிறத சரியான வார்த்தை. நம்மளா இப்படி வச்சுக்கிறதுக்கு பேர் தான். இப்போ சுதர்ஷன் அப்படின்னு சொன்னால் சூ சூ அப்படிம்பா, பார்த்த சாரதினா பாச்சு அப்படிம்பா, ஜானகி ராமன்னா ஜானகிம்பா. ஜானகிராமன் ஒரு பையன் இருந்தான், ஜானகி ஜானகின்லாம் கூப்பிடுவோம் நாங்கள். அந்த மாதிரி அதை சுருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சுருக்கின்றப்பா. பேரே ரொம்ப சுருக்கமாக தான் இன்றைக்கி வைக்கிறான் நிறைய பேர், எல்லாம் 2 எழுத்து 3 எழுத்து. அதையும் சுருக்குறான்னா என்னத்தான் சுருக்குவான்னு தான் தெரியல. இப்போ ஹரின்னு 2 எழுத்து இருக்குன்னு வச்சுப்பா, அதை சுருக்கி ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவா, ஹ இல்லைன்னா ரி அப்படிம்பாளா, என்னமோ முட்டாள்தனமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயங்களை சுருக்கி நல்ல சாதுத்தன்மையோட பிரயோகப்படுத்தணும். அதே மாதிரி தாயாரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவள். அங்கே வியாக்கரண சாஸ்திரத்தை அனந்தன்னு சொன்னால் ஆதிசேஷ அவதாரமான பதஞ்சலி மகரிஷினாலே மகாபாஷ்யம் எழுதப்பட்டது, அதாவது வியாக்கரணத்துக்கு உரை எழுதப்பட்டது. அந்த மாதிரி இங்கே அனந்தன்னு சொல்லக்கூடிய பகவானுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கா தாயார். அங்கே பதஞ்சலினுடைய வார்த்தையான மகாபாஷ்யத்துக்கு கட்டப்பட்டிருக்கு வியாக்கரணங்கள், வியாக்கரண சாஸ்திரம். அந்த மாதிரி இங்கே தாயார்னுடைய வார்த்தைக்கு, அனந்தன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய வார்த்தைக்கு தாயார் கட்டுப்பட்டிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் வியாக்கரண சாஸ்திரத்தில் அஜாதிகளாலே அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு அஜாதிகள்னு. அஜாதின்னு சொன்னால் அ ஆ இன்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் மூலமாகத்தான் பதத்தையெல்லாம் நம்ம உண்டு பண்ண முடியும். அந்த மாதிரி தாயாரும் அஜாதின்னு சொன்னால் பிரம்மன் முதலானவர்கள்னு அர்த்தம். பிரம்மா முதலானவர்களுக்கு அவ எதெல்லாம் கேட்கிறாளோ அந்த விரும்பிய பதத்தை, ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவள் தாயார். இப்படி தாயார் இலக்கண சாஸ்திரத்தோட, அதாவது வியாக்கரண சாஸ்திரத்தோட ஒன்றி இருக்கா, வியாக்கரண சாஸ்திரம் போல நமக்கு இருக்கக்கூடியவள் அப்படின்னு காண்பிக்கிறார். அதிகரண விசாராரம்ப சீதத்விபக்ஷம் கிமபி விஷதயந்த்யா கிருத்ஸ்ன வேதார்த்த தத்துவம் கலதி கஹன கர்மாலம்பனம் மோகஜாலம் கமலமுகி பவத்யா கர்ம மீமாம்ச ஏவ. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 6வது ஸ்லோகம். இங்கே தாயாரை மீமாம்சா சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார் கவி. இங்கே சில கலைச்சொற்கள், மீமாம்சாவில் இருக்கக்கூடியதான அந்த கலைச்சொற்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டால் அதிகரணம் அப்படின்னு சொல்லுவாள். அதிகரணம் அப்படின்னு சொன்னால் சாப்டர்ஸ்,
மீமாம்சா சாஸ்திரத்தில் சாப்டருக்கு பேர் வந்து அதிகரணம்னு. சில இடங்களில் வந்து காண்டம் அப்படின்னு சொல்லுவா, சில இடங்களில் வந்து அத்தியாயம்னு சொல்லுவா. அந்த மாதிரி இதில் அதிகரணம் அப்படின்னு அதுக்கு பேர். இன்னும் கேட்டால் இந்த சாஸ்திரத்தில் கூட வேதாந்த சாஸ்திரத்தில் கூட வரக்கூடியது எல்லாமே அதிகரணம். இந்த ஜிக்ஞாசாதிகரணம்னு ஆரம்பிக்கும் முதல்ல அதிகரணமே. பரயத்தாதிகரணம், பராத்வேதாதிகரணம் அப்படின்னு, அப்புறம் அபசூத்ராதிகரணம், இப்படி பல அதிகரணம் அப்படின்னு அதுக்கு பேர், சாப்டர்ஸ்க்கு பேர். இப்போ இந்த அதிகரணத்திலேயே விசாரா, சந்தேகா, பூர்வபக்ஷா, சமாதானம், பிரயோஜனம் இப்படி எல்லாம் வரும். விசாரா அப்படின்னு சொன்னால் டிஸ்கஷன், ரெண்டு பேரும் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறது, இதுவா அதுவா அப்படின்னு விசாரம் பண்ணுறது. அதுக்கப்புறம் சந்தேகான்னா ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுறது, கேள்வி எழுப்புறது, டவுட்டு. பூர்வபக்ஷம்னு சொன்னால் இப்போ சந்தேகத்தை கேட்குறான் ஒருத்தங்கிட்ட அப்படின்னு வச்சுப்பான். இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா அவன் பூர்வபக்ஷி எனக்கு. அதே அவங்கிட்ட அந்த சைடில் போய் நின்று பார்த்தேன்னா நான் பூர்வபக்ஷியாக இருப்பேன். அவாவா சாஸ்திரத்தில் அவாவா பூர்வபக்ஷி. இப்போ அத்வைத்த வேதாந்தத்தை எடுத்துட்டோம்னா ராமானுஜரும் மத்வரும் பூர்வபக்ஷிகளாக இருப்பான். விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை எடுத்துட்டோம்னா அதில் பூர்வபக்ஷி யாருன்னு பார்த்தா அத்வைதிகளும் துவைத்திகளும் இருப்பா. துவைத்த சித்தாந்தத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் பூர்வபக்ஷி யாருன்னு கேட்டால் ராமானுஜரும் ஆதிசங்கர பகவத் பாதாலும் இருப்பா. அவாவா சாஸ்திரத்தில் பூர்வபக்ஷிகள் ஒருத்தர் மாதிரி இருப்பா. அப்போ அதே மாதிரி இங்கே பூர்வபக்ஷம் என்னன்னு பார்க்கணும். பூர்வபக்ஷன்னா அவ சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத கேட்கணும். சுவாமி அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன இது பிரமாணம், அதை பிரமாணத்தை எடுத்து காமியும் அப்படின்னு. அப்போ அவள் கேள்வி கேட்பாலே, அதுக்கு நாம் சொல்லணும், சுவாமி எப்போவுமே நெருப்பு இல்லாமல் புகை வராது, அங்கே புகை வருதா இல்லையா பாருங்க, அதனால் அங்கே நெருப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து பூர்வபக்ஷம் அந்த மாதிரி. அப்போ அதுக்கு சொல்கிறது சமாதானம், சித்தாந்திகள் சொல்லக்கூடியது சமாதானம், அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை கொடுக்கறது. அப்புறம் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து மீமாம்சா சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அதை வச்சு நீங்கள் கவி காண்பிக்கிறார். என்னன்னு கேட்டால் கமலமுகி அப்படிங்கிறார். தாமரை போன்ற அழகான முகம் படைத்தவளே, அதிக ரண வி சார ஆரம்ப சீதத்து விபத்தம் அப்படிங்கிற, அதாவது இந்த அதிகரணம்ங்கிற அந்த வார்த்தையை அதிக ரண அப்படின்னு பிரிக்கிறார். அதிக ரண அப்படின்னு சொன்ன அதிகமான ரணமா, வலியா. அது மட்டும் இல்லாமல் வி சார, விசாரம்ங்கிறத வி சாரம்னு பிரிக்கிறார். வி அப்படின்னு சொன்னால் கருடன் பக்ஷின்னு அர்த்தம். அப்போ பக்ஷி மேலே சார அப்படின்னா பறக்கக்கூடியவர், சஞ்சரிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆரம்ப சீதத், அவர்னாலே பகைவர்கள் அழியப்படுகிறார்கள் அப்படின்னு. அதிகமான ரணத்தில், யுத்தத்தில் கழுகு மேலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகவானாலே பகைவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கிமபி வர்ணிக்கவே முடியாத கிருஷ்ண வேத அர்த்த தத்துவம், முழுமையான வேதத்தினுடைய அர்த்தத்தை, உண்மையை தெளிவுபடுத்துகிறது எது அப்படின்னு சொன்னா கர்ம மீமாம்சா சாஸ்திரம். இப்போ மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்தை யார் பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு சொல்லக்கூடியது தான் மீமாம்சா சாஸ்திரம். அப்போ அந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பரம பிரயோஜனமே அங்கதான் இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னா மோட்சத்துக்கு அடையிறது. அந்த மோட்சத்துக்கும் வேதத்தினுடைய நல்ல அர்த்தங்களை தெளிவு பண்ணி கொடுக்கறது தாயார் அப்படின்னு. ககன கர்ம ஆலம்பம், நமக்கு தெரியாத பலவிதமான விஷயங்களை, அதுக்குண்டான அர்த்தங்களை எல்லாம் காண்பிக்கக்கூடியவள், அறியாமையை விளக்குபவள். அப்பேற்பட்ட அந்த தாயாரை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ மீமாம்சா சாஸ்திரம் போல தாயாரும் இருக்கிறாள் அப்படின்னு இங்கே காண்பிக்கிறார் கவி. சதுராகிருதி லக்ஷணாபிராமா பரதேவஸ்ய குணான் பிரகாஷயந்தி உபதர்ஷயசே அபவர்க மார்க்கம் மம ஷாரீரக பாரதீவ மாதஹ. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஷாரீரக சாஸ்திரத்தை போல, அதாவது வேதாந்த சாஸ்திரத்தை போல தாயார் இருக்கிறாள் அப்படிங்கிற, அதுதான் ஷாரீரக பாரதீவ, ஷாரீரக சாஸ்திரம் போல, வேதாந்த சாஸ்திரம் போல அப்படிங்கிற. இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் 4 விதமான தலைப்புகள் வரும். அதாவது சது ஆக்ருதிஹி லக்ஷண அபிராமா அப்படின்னு, அதுதான் 4 விதமான தலைப்புகள் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி இந்த 4 விதமான தலைப்புகளை கொண்டவள் இந்த தாயார். தலைப்பு அப்படின்னா இந்த இடத்துல எப்படி தாயாருக்கு பிரிக்கிறான்னு சொன்னா, சதுரா ஆக்ருதி லக்ஷணா அபிராமா அப்படிங்கிற.
அங்க சத்துஹு ஆக்கிருதி லக்ஷண அபிராமாங்கிறார். 4 தலைப்புகளை கொண்டு அழகாக இருக்கக்கூடியது வேதாந்த சாஸ்திரம். தாயார் எப்படி இருக்கான்னு கேட்டா சதுரா, ரொம்ப அழகான கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லுவதில்ல, சத்துரன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல அழகான வடிவை சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லப்பட்ட அந்த வடிவழகை கொண்டவள் தாயார். அதே மாதிரி இந்த வேதாந்த சாஸ்திரத்துல சில பரிபாஷைகள், அதுல பரதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம், பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோம். பரதெய்வம் சொன்னா மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம், இல்ல ருத்ரன்னு சொல்லலாம். ஆதிசங்கரரோ அதே மாதிரி இவரோ அதை பரதெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவா வேதாந்த சாஸ்திரத்துல வர்றச்ச. அது ஒரு சென்ட்ரிக் வேர்டு. அது அந்த சென்ட்ரிக் வேர்டை தான் வச்சுப்பாவா எல்லாருமே. அதை வச்சுட்டு விஷ்ணு சிவன் எடுத்துன்னு போயிட்டா குணத்தை சொல்ல முடியாது. ஏன்னா சில விஷயங்களை சொல்றச்ச அவ விஷ்ணுன்னு வச்சுட்டாருன்னா ராமானுஜர் அந்த குணங்களை சொல்லும்படியாக எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்க வந்துடும். அப்ப என்ன பண்ணிடுவா, இவ எல்லாரும் என்ன பண்ணிடுவா, பரதெய்வத்தைன்னு வச்சுடுவா. அந்த பரதெய்வத்துக்கு எல்லா குணங்களும் உண்டு. ஏன்னா அவ யாரும் பார்த்ததே இல்லை பரதெய்வத்தை. யாருக்கும் அந்த பரதெய்வத்தினுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்பா, அப்படி இருக்கும்பா, சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத்துன்னு ஒரு கணக்கை சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு தோராய கணக்கை சொல்லிக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, இவ பரதெய்வம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுட்டான்னா இஷ்டத்துக்கு விளையாடலாம். அந்த இடத்துல அது இல்லைன்னு சொல்லலாம், இந்த இடத்துக்கு அது இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு சௌகரியம் வந்துடும். அதனால இந்த பரதெய்வம் பரமாத்மா அப்படிங்கிற ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வச்சு விளையாடுவா. அதே மாதிரி குணம் 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுப்பா. குணம் அப்படின்னு சொன்னா பண்புகள். அந்த வார்த்தையை எப்ப பார்த்தாலும் உபயோகப்படுத்துவா. சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம். இந்த பரதெய்வத்துக்கு அந்த சத்வகுணங்கள்லாம் பீடிக்காது, இந்த ஜீவாத்மாவுக்கு தான் சத்வ ரஜஸ் தமஸ் குணங்கள்லாம் உண்டு, இது குணாதீதமானது பரமாத்மான்னு இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே போவா. அப்படி இந்த தாயார் பரதேவதையான பெருமாளுக்கு பத்னியாக விளங்கக்கூடியவள். அதுக்கப்புறம் குணானு நல்ல குணங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தக்கூடியவள். அப்பேற்பட்ட அந்த தாயார் மம அபவர்க்க மார்க்கம், அதாவது முக்திக்கு வழி, அர்ச்சராதி வழியை உபதர்ஷயசே காட்டுகிறாள் அப்படிங்கிறார். அப்போ அழகானவள், வடிவழகானவள். அதே மாதிரி பரமாத்மாவான அந்த மகாவிஷ்ணுவுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள், எல்லா விதமான குணங்களும் படைத்தவள், எனக்கு முக்திக்கான வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார் பெருமாளிடத்துல, தாயாரிடத்துல கவி. சுவர்ண ஸ்ரீரம்யம் சுபகர பதர்ச்சம் ஸ்ருதிகுலம் பவத்ரூபம் சேதம் பவதி மகிதம் பிராமணகணைः தயோரித்தம் பேதः ஸ்புரதி தட்டினி ஜானிதனயே புதேந்திரைரத்யேயம் பிரதமமிதரத்யேயமிதி ச. லக்ஷ்மி சகஸ்திரத்துல 23வது ஸ்தபகத்துல 8வது ஸ்லோகம். இங்க தாயாரை வேதத்துக்கு ஒப்பாக காண்பிக்கிறார் கவி. எப்படி அப்படின்னா, ஸ்ருதி குலம். ஸ்ருதி குலம் அப்படின்னு சொன்னா வேதங்களுடைய திரள் அப்படின்னு அர்த்தம். பவத் ரூபம் ச, உன்னுடைய வடிவமோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற. எப்படி, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒப்பிட்டு காண்பிக்கிறார்னா, சுவர்ண ஸ்ரீரம்யம். சுவர்ண ஸ்ரீரம்யம் அப்படின்னு சொன்னா சுவர்ண, நல்ல எழுத்துக்கள் நல்ல எழுத்துக்கள்னாலே அழகாக இருக்கக்கூடியது வேதம். இதை தாயாருக்கு காண்பிக்கிறச்ச சுவர்ண ஸ்ரீரம்யம், அதாவது சுவர்ணம்னா தங்கம், பொற்குவியல்களாலே அழகாக இருக்கக்கூடியவள் தாயார் அப்படின்னு காண்பிக்கிறார். அடுத்தது சுபகர பதர்ச்சம் அப்படிங்கிற. சுபகர அப்படின்னா சுபம்னா நல்லது, கரம்னா உண்டாக்குறது, பதர்ச்சம் அப்படின்னா பதங்களை, நல்ல பதங்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடியது வேதம். தாயார் என்ன அப்படின்னா சுபகர பத அர்ச்சம், நல்ல கைகளாலே தாயாருடைய பாதங்களை எல்லாம் அர்ச்சிக்கக்கூடியது. அதாவது சுபம், நல்ல இன்னும் அர்த்தம் என்னன்னா, நல்ல விஷயங்கள் நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தாயாருடைய திருவடிகளை அர்ச்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. நல்ல அழகான திருவடிகளை, மங்களமான திருவடிகளை கொண்டவள் அப்படின்னு, சுபத்தை உண்டு பண்ணக்கூடிய திருவடிகளை கொண்டவள் தாயார் அப்படின்னு. அப்புறம் பிராமண கணைஹி, வேதங்கள் எல்லாம் பிராமணர்களாலே, பிராமண கூட்டங்கள்னாலே ஓதப்படுகிறது, கொண்டாடப்படக்கூடியது. அதே மாதிரி தாயாருடைய திருவடியும் எல்லோராலையும், இங்க பிராமண கணைகின்னா பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராதிகள்னு எல்லாருமே வந்துருவா, அவர்கள்னாலே கொண்டாடப்படக்கூடியதுன்னு. இன்னொரு இடத்துல பிராமண கணைகி அப்படின்னு சொன்னா பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர், இந்த 3 பேரும், அதாவது வேத அத்தியனம் அவளுக்கு உண்டு. ஏன்னா அவளும் திஜாதி, பூணல் எல்லாம் உண்டு, சந்தியாவந்தனங்கள்லாம் உண்டு. அப்போ அவளும் வேத அத்தியனம் பண்ணணும். அப்போ அவர்களாலே வேதம் ஓதப்படக்கூடியது அப்படின்னு. இப்படி இரண்டும் வித்தியாசமே எல்லாமே ரொம்ப பளிச்சிடுறது, ஸ்புரதி. அப்புறம்
பிரதமம் புதஹா இந்திரைஹி, முதல் விஷயமானது வேத பண்டிதர்கள்னாலே கொண்டாடப்படக்கூடியதுன்னு அர்த்தம். எது? வேதம். அது அத்தியயம், ஓதத்தக்கது, படிக்கத்தக்கது, கற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு. அதை அத்தியயம் அப்படின்னு காண்பிக்கிறார். இதரஹா ரெண்டாவது ஒன்று, அதாவது தாயாருடைய திருவடி, தாயார் அப்படின்னு, அது தியேயம் தியானிக்கத்தக்கது. அப்போ புதேந்திரைர் அத்தியேயம், நல்ல புத்தி படைத்தவர்களாலே கற்றுக்கொள்ளப்படக்கூடியது வேதம். பிரதமம், அது முதல். இதர ரெண்டாவதா சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா தியேயம் தியானிக்கப்படக்கூடியது. அப்போ வேதம் கற்றுக்கொள்ளப்படக்கூடியது, தாயார் தியானிக்கப்படக்கூடியவள். தாயாரை எப்பொழுதும் நாம தியானிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க காண்பிக்கிறார். வியாகோச்சவாரிஜதராம் த்விஜராஜ சேவ்யாம் அவ்யாஹதாம் அமிர்தசைவலினீமிவத்வாம் நிஸ்ஸீம சம்ஸ்ருதி நிதாக விதாக தப்தாக கேச்சித் சுதாப்தி தனயே கிருதினோ பஜந்தே. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 9வது ஸ்லோகம். இங்கே தாயாரையும் அமிர்த நதியையும், அமிர்தத்தை ஒரு நதியாக பாவித்து அதையும் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். எப்படி அப்படின்னு, சுதா அப்தி தனையே, அமுதக்கடலின் மகளே அப்படின்னு சம்போதனை பண்றார். வியாகோச்ச வாரிஜதராம், வியாகோச்ச வாரிஜதராம் அப்படின்னு சொன்னா மலர்ந்த தாமரையை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வாரிஜதராம் அப்படின்னு சொன்னா அமிர்த பெருக்கு. இது ரெண்டும் யாருனால அடையப்படுகிறது, எப்படி அடையப்படுகிறது அப்படின்னு சொன்னா த்விஜ ராஜ சேவ்யா, அந்தணர்களாலேயும் அதாவது பிராமணர்களாலேயும் க்ஷத்திரியர்களாலேயும் சேவிக்கத்தக்கது அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா தாயாரானவள் இந்த வியாக்கோச்ச வாரிஜதரா, நல்ல தாமரை தாயாரை சேவிக்கப்படக்கூடியது எப்படி அப்படின்னு கேட்டால் அரசர்கள்னாலே அந்தணர்களாலே. ஏன்னா அந்த காலத்தில் அவள் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா, ராஜாக்கள் தான் கோயிலை கட்டுவா, இவா தான் போயிட்டு வருவா, பூஜைகள்லாம் பண்ணுவா. அதனால அப்படிங்கிறத அந்த காண்பிக்கிறார். அதே மாதிரி இந்த அமிர்த நதி அப்படிங்கிறது உயர்ந்த பறவைகளாலே அடையப்படக்கூடியது. ஏன்னா மானச சரோவரம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், அந்த மானச சரோவரத்தை சாதா ஒரு காக்கா போய் அடைஞ்சு அந்த காக்கா போய் அதில் குளிச்சுட்டு வர முடியாது. மானச சரோவரத்துக்கு போய் சேரணும்னா அதுக்கு அன்னப்பறவைகளால் தான் முடியும். அந்த அளவுக்கு பறக்கணும், அதே சமயத்தில் அந்த குளிரை தாங்கக்கூடியதான சக்தி சாமர்த்தியமும் இருக்கணும். இதெல்லாம் அந்த மாதிரி இந்த அந்தணர்களாலேயும் அரசர்களாலேயும் தாயாரை அது சேவிக்கிறதுக்கு சுலபத்தில் முடியறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை அங்கே. அதுக்கப்புறம் அவ்யாகதாம், அவ்யாகதாம் அப்படின்னா தடையே இல்லாதது அப்படின்னு அர்த்தம். இந்த அமிர்த பெருக்கு நதியானது தடையில்லாமல் அப்படியே பெருகின்றே இருக்கும். அதே மாதிரி தாயார் எந்த விதமான தடையும் இல்லாதவள். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் இங்கே என்ன அப்படின்னா மத்தால கடையப்பட்டதுன்னு அர்த்தம். மத்தால கடைஞ்சு வந்தது தானே இந்த அமிர்தம் அது. அப்புறம் அமிர்த சைவாலினியும் இவ, அமிர்த நதி போல நீ இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நிசீம சம்ஸ்ருதி நிதாக விதாக தப்தாக, இந்த சம்சாரத்தில் அந்த சம்சாரத்தினுடைய வெப்பத்தில் யார் யாரெல்லாம் ரொம்ப அப்படியே வெந்து போயின்னு இருக்காளோ அப்பேற்பட்டவ கேச்சித்து கிருத்தினக, சில பாக்கியசாலிகள் மட்டும் இந்த அமிர்த கடல், அதாவது தாயாருங்கிற அமிர்த கடல்ல குளித்து அந்த வெப்பத்தை எல்லாம் போக்கிப்பா அப்படின்னு. அப்போ பாக்கியசாலிகளுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அமிர்தம்ங்கிறதும் பாக்கியசாலிகளுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா தேவர்களுக்கு தான் கிடைச்சது, மனுஷர்கள்லாம் பாக்கியசாலி இல்லை, அதனால அது கிடைக்கல. அந்த மாதிரி சில மனுஷர்கள் தெய்வத்துக்கு சமானமாக இருப்பா, தேவர்களுக்கு சமானமாக இருப்பா, அப்பேற்பட்டவர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அதே மாதிரி தான் தாயாருங்கிற அந்த அமிர்தமும் சில மனித தெய்வங்களுக்கு அது வாய்க்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான குண விசேஷங்களோட நம்மளும் இருந்தோம்னு சொன்னால் தாயாரும் நம்மை கட்டாயம் அடைவோம் அப்படிங்கிறத இங்கே காண்பிக்கிறார் கவி. வாத்சல்யம் தவ ராகவ பிரணயினி வேச்சஷ்ட காகாசுரஹ சக்திம் துர்கட சாதனீம் ஹனுமத ஷீதஸ்ஸ பாலானலஹ ஔதார்யம் த்வதபாங்கலப்த விபவோல்லாசா மகேந்திர அதயஹ காருண்யம் கிருபணா வயம் து விகுணா நிர்ஹேதுகம் ரக்ஷிதாக. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தாயாரினுடைய 4 விசேஷமான குணங்களை காண்பிக்கிற. வாத்சல்யங்கிற குணம், சக்திங்கிற குணம், ஔதாரியங்கிற குணம், அப்புறம் காருண்யம். இப்போ வாத்சல்யத்துக்கு என்ன காண்பிக்கிறாருன்னா, இந்த வாத்சல்யத்தில் காக்காசுரன் கதையிலேருந்து எங்களுக்கு தெரியறது அப்படின்னு. ஏன்னா காக்காசுரன் என்ன ஆச்சு,
அவன் எங்கெங்கேயோ கடைசியில் போய் தாயே அம்மா நீ தான் எனக்கு சரண்னு சொன்ன உடனே அந்த குழந்தை மேலே வாத்சல்யத்தை, அதாவது தாய் அன்பு, அது பேர் வாத்சல்யம், அதை காண்பித்து அந்த காக்காசுரனை காப்பாற்றினாள். ராகவ பிரணயினி, ராகவனுடைய மனைவியான சீதாதேவின்னு காண்பிக்கிறார். அதே சீதாதேவியை சக்திக்கும் காண்பிக்கிறார். சக்தின்னு சொன்னா அகட்டித கடனா அப்படின்னு, நடக்காததை நடத்தி காட்டுறது, அதுக்கு பேர் அகட்டித கடனா, அதுக்கு சக்தி. அது என்னன்னு கேட்டா ஹனுமானுடைய வால்ல தீ பிடிச்சது, ஆனா அந்த தீ ஹனுமான பாதிக்காத அளவுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காண்பித்தா. ஹனுமான் வாளுக்கு சேதமே இல்லாதபடி அதே நெருப்பு லங்கையில இருக்கிறவா பல பேரை எரிச்சது. ஒரே நெருப்பு தான், ஹனுமானுக்கு ஒண்ணும் பண்ணல, ஆனா மற்றவாளுக்கெல்லாம் பண்ணித்து. அப்போ அகட்டித கடனா, நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காண்பிக்கிறதுக்கு பேரு சக்தி அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு குணத்தை காண்பிக்கிற. அப்புறம் ஔதாரியம். ஔதாரியம்னா வாரி கொடுக்கக்கூடிய தன்மை, வாரி வள்ளல் தன்மை. அது எங்கே அப்படின்னு சொன்னா, தேவேந்திரன் முதலானவர்களெல்லாம் ஒண்ணுமே இல்லாம செல்வமே இல்லாம ஒரே இருட்டுல இருந்த சமயத்துல தாயார் தான் அவர்களுக்கு செல்வத்தை எல்லாம், இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு கொடுத்து அவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான தேஜஸையும் கொடுத்தா. அதுல ஔதாரிய குணத்தை, உதார பாவத்தை காண்பிக்கிறார். அப்புறம் கருணை. இதெல்லாம் நீ அவ கிட்ட காமிச்சுட்ட, இந்த கருணைங்கிற ஒரு குணத்தை காமிக்கிறதுக்கு யார் இருக்கா, எங்க இருக்கான்னு கேட்டா, தோ இங்கே கேடு கட்டு இருக்கோமே விகுணா, கெட்ட குணங்களுக்கு தலைவர்களாக இருக்கோமே, குணமே இல்லாதவர்களாக, குணம் கெட்டவர்களாக இருக்கோமே, நாங்க இருக்கோம். எங்க மேல அந்த கருணாங்கிற குணத்தை காண்பித்து காரணமே இல்லாம எங்களை எல்லோரையும் காப்பாத்து. இந்த காரணம் தான் இருக்கணும், அந்த காரணம் தான் இருக்கணும்னு நினைக்காத. எங்க காரணமே இல்லாம கெட்ட குணங்கள் படைத்த நாங்க கையால் ஆகாதவர்கள், கிருபனாக துளி கூட கையால் ஆகாதவர்கள், அப்பேற்பட்ட எங்களை நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காருண்ய குணத்துக்கு ட்விஸ்ட்டை வைக்கிறார். ட்விஸ்ட்டை வச்சு அதை எங்க மேல நீ காமிச்சு எங்க எல்லோரையும் ரட்சி அப்படின்னு காண்பிக்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே தாயாருடைய குணங்கள், எல்லா குணங்களும் தாயார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு வர்றார் கவி. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் 8 விதமான தோஷங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுறதுண்டு. அந்த 8 விதமான தோஷங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், கௌட்டில்யம், கடினதா, தாரித்யம், ராகா, குந்தளம் அதாவது சாஞ்சல்யம், தமஹா, மந்தகதிதா, அதுக்கப்புறம் முக்ததா அப்படின்னு, இது 8 விதமான தோஷங்கள்னு. இந்த தோஷங்களெல்லாம் என்ன பண்ணுறதா, ஐயோ நம்ம தோஷமாக இருக்கோமே, எல்லாரும் நம்மளை ஒதுக்கி தள்ளுறாளே, நம்ம எப்படியாவது குணங்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயார்கிட்ட இதுங்கெல்லாம் உக்காந்துட்டதான். அதாவது தாயார்கிட்ட ஒரு குணமாக போய் உக்காந்துட்டது அப்படின்னு. இப்போ முதல்ல ஒன்றொன்றுத்தையும் பார்க்கலாம். தோஷா ஓகா குணதாம் ஆதித்சுஹு. இந்த தோஷங்கள் எல்லாம் குணத்தன்மையை அடைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே, கல்யாணி அம்ப மங்களமானவளே தாயே, அதெல்லாம் உன்னுடைய அங்காணி சரணம் ஜகாம, உன்னுடைய உடல் உறுப்புகளை போய் அடைந்தது அப்படிங்கிறார். அப்போது ஒரு தோஷமும் உடலினுடைய ஒரு அங்கங்களை போய் அடைந்து அது குணங்களாக மாறிடுது அப்படிங்கிறார். என்னென்ன? முதல்ல கௌட்டில்யம். கௌட்டில்யம் அப்படின்னு சொன்னால் கோணல் மாணலாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கோணலான ஒரு தன்மை. இந்த கோணலான தன்மையாக இருக்கக்கூடிய அந்த தோஷமானது புருவௌ, உன்னுடைய உடம்பில் புருவங்களையாக அடைந்தது. அப்போ புருவங்கள் எப்படி இருக்கும், அந்த புருவ நெழிப்பு அப்படிங்கிறது அழகாக மாறிடுது. இப்போ ஏன்னா புருவ நெழிப்பு பொதுவாக பெண்களுக்கு, அதுவும் தாயாருக்குன்னு சொன்னால் அது அழகு வாய்ந்ததாக ஆயிடுது. அப்போ கோணலுங்கிறது தோஷமாக இருந்தது, இப்போ இங்கே அழகாக மாறிடுது. அதே மாதிரி கடினத்தா, கடினத்தன்மை, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் வக்ஷோருஹோ, 2 ஸ்தனங்களாக மாறிடுது. அப்போது கடினத்தன்மையாக இருக்கிறதுங்கிறது அந்த ஸ்தனத்துக்கு உண்டான ஒரு லட்சணம். கடினத்தன்மைன்னு நம்ம பொதுவாக பார்த்தோன்னா தோஷமாக பார்ப்போம், ஆனால் அது ஸ்தனங்களுக்கு வர்றச்சே அது ஒரு விசேஷமாக மாறிடுது, குணமாக மாறிடுது. அடுத்தது தாரித்யம், ஏழ்மை நிலை அப்படின்னு. அது என்ன ஆச்சா, இடுப்பு பகுதியாக மாறிடுதான். ஏழ்மை நிலைன்னு சொன்னாலே தாரித்யம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்போ அது இடுப்பு பகுதியாக மாறிடுத்தோ, இடுப்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், நிறைய இருக்கக்கூடாது. அப்போது ஏழ்மை நிலையில் அந்த இடுப்பு இருக்கிறதுனால அந்த ஏழ்மைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தானத்தை, குணத்தை அடைந்திருது. அடுத்தது ராகஹா. ராகஹான்னா ஆசை. இன்னொன்று சிகப்பு நிறம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது உதட்ட போய் அடைந்ததா. அப்போது ராகஹான்னா ஆசைங்கிறது எல்லா விதமான அழிவுக்கும் காரணம்னு சொல்லுவோம், அது தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் இது சிகப்பு நிறமாக இருக்கிறது, சிகப்பு நிறமாக மாறி அது தாயாருடைய உதட்டை அடைந்த உடனே அந்த சிகப்பு நிறத்தில் தாயாருடைய அதரத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் ஆனந்தமாகி அது ஒரு குணமாக மாறிடுது. அடுத்தது தமஹா,
தமோகுணம் அப்படின்னு ஒரு அர்த்தம், இருள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த தமோகுணம்ங்கிறது தோஷமானது. ஆனால் இருள் அப்படிங்கிறது என்னவா ஆயிடுத்தான், குந்தளம் தாயாருடைய கூந்தலாக மாறிடுத்தான். அப்போ கருமை நிறத்தில் அது ஆன உடனே தோஷமாக இருந்தது, இப்போ குணமாக மாறிடுது. அடுத்தது சாஞ்சல்யம். சாஞ்சல்யம்னா ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்களில் அலையக்கூடியதான தன்மை, நிலையில்லாமை அப்படின்னு அர்த்தம். அது திருஷம், அதாவது தாயாருடைய கண்களாக மாறிடுத்தான். அப்போ சாஞ்சல்யங்கிற அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தோஷமானது தாயாருடைய கண்களில் போய் வந்த உடனே அது குணமாக மாறிடுத்தான். ஏன்னா பெண்கள், உத்தம ஜாதி பெண்களுடைய கண்கள் இப்படி இப்படி அசைஞ்சுட்டே இருக்கும், அப்போ தான் அது அழகும்பா. அப்புறம் மந்த கதிதா, மெதுவாக போகக்கூடிய தன்மை அப்படின்னு, அது பாதோ, தாயாருடைய பாதங்களில் போய் அடைந்ததா. மந்த கதிதான்னா அது ரொம்ப மெதுவாக செய்கிற ஒரு காரியத்தை அப்படின்னு சொன்னால் யாரும் அதை வந்து பெருசாக குணமாக சொல்ல மாட்டாள், தோஷமாக தான் சொல்லுவாள். ஆனால் அதே பெண்கள் மெதுவாக நடந்தா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி முக்ததா அப்படின்னு சொன்னால் ஒரு கள்ளமின்மை, அசட்டுத்தனம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த கள்ளமில்லாத ஒரு தனம், அசட்டுத்தனம் அப்படிங்கிறது, முக்ததானா ஒரு மாதிரி ஒன்றும் விஷயம் தெரியாது, விவரம் தெரியாதது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ஒரு தோஷம் தானே, பெருசாக விவரமே தெரியாது அப்படிங்கிறச்ச அது எப்படி எல்லாரும் கொண்டாடுவான். அது வந்து முகமாக மாறிடுது தாயார்கிட்ட அப்படின்னு. அப்போ முகமாக மாறிடுது அப்படின்னா அது ஒன்றுமே தெரியாத தன்மைனா அது வந்து இந்த அசட்டுத்தனம், இந்த கள்ளங்கபடம் இல்லாத தனம் அப்படிங்கிறது பார்க்குறச்ச ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படி தோஷங்கள் எல்லாம் கூட தாயார் இடத்துல வர்றச்சு அது குணங்களாக மாறிடுறது. அப்பேற்பட்ட விசேஷமான குணக்கடல் தாயார் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக கவி இங்கே காண்பிக்கிறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 12வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். தாயே, நான் அர்பகா அப்பி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் கூட, துவயா கிருபா கட்டாட்சலேசைகி, உன்னுடைய அந்த கட்டாட்சத்தினுடைய ஒரு அருட்பார்வையின் காரணமாக ஸ்லோக கிருத்து, ஸ்லோகங்களை எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கவியாக இருக்கே. அகம் ஸ்லோக கிருத்து இதி அபீக்ஷணம் கதா அனுகாயேயம் இதி பிரதீக்ஷே. அகம் ஸ்லோக கிருத்து அப்படின்னு எப்போ தான் நான் வந்து பாடுவேனோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறார். இப்போ தான் ஸ்லோக கிருத்து உன்னால் ஸ்லோகம் பண்ணக்கூடியவனாக மாறிட்டேன் அப்படின்னார். திரும்ப இதென்ன அகம் ஸ்லோக கிருத்து அப்படின்னா உபனிஷத் வாக்கியம் இது. அகம் ஸ்லோக கிருத், அகம் ஸ்லோக கிருத், அஹக் ஸ்லோக கிருத்து அப்படின்லாம் வரும் உபனிஷத்தில், தைத்திரிய உபனிஷத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆத்மா பரமபதத்தை போய் அடைந்த உடனே அது முக்தாத்மாவாக மாறி அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுபவனாக மாறிவிடுவான். எப்பொழுதும் சதா சர்வதா ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த பெருமாளை அப்படிங்கிறத தான் உபனிஷத்து அப்படி சொல்கிறது. இப்போ கவி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கவி வெங்கடாத்வரி, உன்னுடைய கிருபா கட்டாட்சம் எனக்கு கிடச்சது, அதன் மூலமாக இங்கே இப்போ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த ஸ்லோகம் பண்ணக்கூடியதாக, அதாவது கட்டாட்சரைஷ் ஸ்லோக கிருத்துங்கிறது எனக்கு கிடச்சிடுது. ஆனால் அகம் ஸ்லோக கிருத்துன்னு உபனிஷத்து சொல்கிறதே, அந்த மாதிரி அங்கே வந்து நான் உன்னை எப்போ ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், அது எனக்கு எப்போ கிடைக்கும் அந்த பாக்கியம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. கதா புன சங்கர் ரதாங்க கல்பக அப்படின்னு சொல்லி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் நான் எப்போ அந்த மாதிரி வந்து உன்னை வந்து உன்னிடத்துல சேருவேன் அப்படின்னு ஆளவந்தார் கேட்குறாப்புல, இங்கே கவி வெங்கடாத்வரியும் இந்த இடத்துல அதே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவாமி தேசிகரனுடைய அனுயாயியாக இருந்துட்டு இதே மாதிரியான பாவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 13வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, நீ வந்து ஒரு மெஜிஷியனா, அதாவது ஐந்திரஜால வித்தி தெரிந்தவளா அப்படின்னு கவி இங்கே சுவாரஸ்யமாக கேட்கிறார். என்ன அப்படின்னா, தாயே, நான் வந்து பலவிதமான குற்றங்களை பண்ணி அதை அந்த குற்றங்களுடைய விசேஷங்களை, அதாவது அந்த பாப மூட்டைகளை நான் வந்து ஒரு பெரிய மலையாட்டம் பெருக்கி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது விஸ்வதச்சக்ஷுஹு, எல்லா திசைகளிலேயும் பார்வை கொண்டவர், அதோக்ஷஜா, கீழ்நோக்கி பார்வையை கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளுக்கு கூட என்னுடைய இந்த குற்றங்கள் மலை போல் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு அதிருஷ்ய வித்யாம், அதாவது காணாமல் ஒரு விஷயத்தை போக்கடிக்க செய்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் மறைய செய்கிறது அப்படிங்கிற வித்தியை நீ அது மேலே போட்டுட்டியா. அதனால தான் பெருமாளுக்கு என்னுடைய பாவ குவியல்கள் இருந்தாலும் கூட அது கண்ணுக்கு தெரியாமல் போயிடுதா அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், தாயார் எவ்வளவு பெரிய குற்றங்களை பண்ணினாலும் கூட அதை பொறுத்தருளி அதை மன்னித்து பெருமாளிடத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாள் அப்படிங்கிறத தான் இங்கே கவி சுவாரஸ்யமாக காண்பிக்கிறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 14வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, கிருஷ்ணப்பிரியே, கிருஷ்ணரின் பிரியையே, கிருஷ்ணருக்கு பிரியமானவளே, ரக்ஷ, காப்பாற்று அப்படின்னு நாதசவிதே, உன்னுடைய நாதன் பக்கத்தில் நீ இருக்கிறச்சே ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும், அதை பெருமாள் கட்டியாக பிடிச்சுண்டு உடனே யாரை குறித்து நீ சொன்னியோ அவரை ரட்சித்து மோட்சத்தை கொடுத்துடுவார். அப்படி இருக்கிறச்ச
உனக்கு அஸ்மின்னு விசாரா நனு, ஏன் இவ்வளோ விசாரம் இவ்வளோ யோசனை என் பேரில்? சரி கொடுங்கோ, இவனுக்கு ரட்சிச்சிடுங்கோ அப்படின்னு ஏன் நீ சொல்ல மாட்டேன்ற என்னுடைய விஷயத்தில் அப்படின்னு கவி ரொம்ப மனசொடிஞ்சு கேட்குறார். ஏன்னா பொதுவாக பார்த்தோன்னா ரொம்ப நாள் வாழணும்னு நிறைய பேர் ஆசைப்படவே மாட்டோம். போதுண்டா அப்பா, எப்படா போய் பெருமாள் திருவடியில் சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி கவிக்கும் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தோன்றது. ஏன்னு கேட்டால் பொதுவாக இந்த லக்ஷ்மி சகஸ்ரத்தையே கவியானவர் விஸ்வகுணாதர்ஷ சம்பு எல்லாம் பாடி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த குணதோஷங்களை எல்லாம் காண்பித்ததுனாலே பார்வை போயிடுத்தோன்னோ, அந்த பார்வை போனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து அதுக்கப்புறம் தாயார் மேலே ஸ்தோத்திரம் பண்ணினதுனால திரும்ப பார்வை வந்ததும் அப்படின்னும் சொல்கிறது உண்டு. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது, அம்மா இத்தனை நாள் கண்ணு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு போதும்னு ஆயிடுத்து, அதனால் ரக்ஷி அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு இழக்கிற வார்த்தை கிடையாது. அது உன் வார்த்தையை பெருமாள் தட்டாமல் கட்டாயம் செய்வார். அப்படி இருக்கிறச்ச நீ அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஏன் தயங்கின்னு இருக்க? ஒரு வார்த்தை என் பேரில் அதை சொல்ல, ரக்ஷின்னு பெருமாளை பார்த்து சொல்ல, நான் ரட்சிக்கப்பட்டுடுவேன் இல்லையா? ஏன் யோசனை? கியான் விசாரா, எதுக்கு இவ்வளோ யோசனை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு கேட்டிருப்பாரோ என்னமோ. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தவகத்தில் 15வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, நீ என்னை உயர தூக்கி விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டியானா என்னை குற்றச்செயல்களை புரியாமல் அதிலேருந்து தடுத்து நிறுத்தி என்னுடைய பாவங்களை எல்லாம் குறை. அப்படி இல்லை, என் மேலே நீ கருணையை காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டால் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, பற்றற்ற நிலை தான் ஆனந்தத்துக்கு காரணம் அப்படின்னு. ஆகையினால அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், நான் குற்றங்கள் பண்ணாமல் நல்ல காரியங்களை பண்ண வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் அது. ஏன்னா எனக்கு புத்தி இல்லை, நான் குற்றங்களை தான் செய்வேன். அப்போது உன்னை நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ என்னை குற்றங்கள் பண்ண விடாமல் தடுத்து நல்ல காரியங்களை பண்ண வைக்கணும். அப்படி இவன் வேண்டாம், இவன் எப்படியே கேடுகட்டு போகட்டும் அப்படின்னு நீ ஒருவேளை விட்டுட்டனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், உன்னை பற்றி இருந்தேன் அப்படின்னு சொன்னால், அதாவது பற்றுவது அப்படிங்கிறது தான் ஆசையின் காரணமாகத்தான் இருக்கும். அப்படி ஆசையின் காரணமாக ஒருத்தரை பற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பலவிதங்களில் துக்கத்தை கொடுக்கும். என்ன அவள் கைவிட்டாலோ ஏமாத்தினாலோ ஏதாவது பண்ணாலோ, அப்போது நீ என்னை பிடிக்கவே மாட்டேன், எனக்கு மேலே உனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்னா உனக்கும் கஷ்டம் இல்லை, எனக்கும் கஷ்டம் இல்லை. ஏன்னா நீயும் என்னை பற்றிக்க மாட்டேங்கிற, அதனால் உனக்கும் துக்கம் வரப்போகிறது இல்லை. அப்போ நானும் உன்னை பற்றிக்காமல் இருக்கிறதுனால எனக்கும் அது துக்கம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு. அதாவது பெரியவர்கள் சொல்கிறது பற்றில்லாமல் இருக்கிறது தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும், நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு. அதை கவி இந்த இடத்துல திருப்பி சொல்கிறார். அந்த மாதிரி சொல்லி தாயார் இடத்துல சில பேர் சொல்லுவா இல்லையா, பரவாயில்லப்பா நீ கொடுக்கலன்னா என்னப்பா, இப்போ பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நீ கொடுக்கலன்னா இன்னொருத்தர் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்ம அவகிட்ட எப்படியாவது வாங்கிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி நீ என்னை பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அதில் எனக்கு கஷ்டம் கிடையாது, ஏன்னா பற்று இல்லாமல் இருக்கிறது தான் சந்தோஷத்துக்கு காரணம்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதனால் போட்டும் பரவாயில்ல, நீ என்னை பிடிச்சிக்காத, நானும் உன்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையாக சொல்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 16வது ஸ்லோகம். கவி ரொம்ப கதறி கதறி அழுது பிரார்த்திக்கிறார் தாயாரினிடத்தில். தனக்கு எப்பொழுதும் பக்தி வேணும், உன்னிடத்தில் பக்தி வேணும், என்னை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு. சரணாகதியினுடைய ஒரு முக்கியமான தத்துவமே தன்னால் எதுவும் முடியாது, தனக்கு மேலான அந்த பெருமாளால் தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்ம விஸ்வாசத்தை எடுத்துகிட்டு வருது தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்கே கவி காண்பிச்சுட்டே வந்துட்டுருக்கார் பல ஸ்லோகங்களில். இந்த இடத்துல தாயே ஹரிசகி, ஹரியின் தோழியே, கிடைக்கிறதுக்கு அரிதான அந்த மோட்சத்தை நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லைம்மா, எனக்கு அது வேண்டாம்மா, விட்டுடு, நயேவ அர்த்தையே. அதே மாதிரி சொர்க்கத்தை கூட நான் கேட்கல, சொர்க்க சமானமான அந்த சுகத்தை போய் நான் அங்கே அனுபவிக்கணும், அதையும் நான் கேட்கல. ததாக அப்பி அபரம் சௌக்கியம் ச, அதுக்கு காட்டிலும் வேறு ஏதாவது கீழ்பட்டது, அதாவது மோட்சம் ரொம்ப பெரிய இருக்கிறதுலே அதுதான் அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அதை நான் கேட்கல. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது அதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா சொர்க்கம், அதையும் நான் கேட்கல. சொர்க்கத்துக்கு கீழ்பட்டது வேறு ஏதாவது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதாவது பணம், காசு, பொருள், பதவி, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா அதுவும் நான் கேட்கல. நான் எதை கேட்கிறேன்? துவயி பக்தி மாத்திரம் அபியர்த்தையே, உன்னிடத்தில் பக்தியை மட்டும்தான் நான் பிரார்த்திக்கிறேன். அத்த அப்பி சிந்தையசி சேத் அத்த கிம் கரோமி, அப்படி உன்கிட்ட நான் கேட்கிற ஒரு சாதாரண அந்த பக்தியை கூட உனக்கு கொடுக்கறதுக்கு முடியல, நீ அதுக்கு யோசிக்கிறேன்னு சொன்னால் நான் வேறு என்னதாம்மா பண்ணுவேன்? யார்கிட்ட தாம்மா போவேன்? நான் எங்கே தான் போவேன்?
தயவு செஞ்சு அந்த பக்தியை உன்னிடத்தில் சஞ்சலமில்லாத பக்தியை எனக்கு கொடு, வேற எதையும் நான் கேட்கல தாயே அப்படின்னு சொல்லி கவி மனமுருகி ரொம்ப பிரார்த்திக்கிறார். அதே பிரார்த்தனையை நாமும் தாயார் இடத்துல வைக்கலாம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 17வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே கவி சாதாரணமாக நம்ம லோகத்தில் ரொம்ப ஒரு நிராசை, ஏதோ நமக்கு வேணும்னு யார்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட பிரார்த்திக்கிறோம், கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிராசைப்பட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஏடா இவ்வளோ வச்சுட்டு கொடுக்காமல் இருக்கியே, இதே அது என்கிட்ட இருந்தால் நான் எத்தனை பேருக்கு தெரியுமா உதவி பண்ணுவேன், எப்படியெல்லாம் தெரியுமா இருப்பேன் நான் அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி கவி இந்த இடத்துல தாயே கோபம் மாகுரு திருஷ்டா ஏகம் வச்சா ஜல்பாமி, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆனால் நீ கோபப்படக்கூடாது, அது துணிச்சலோடு அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு பயம் இருக்குது, இருந்தாலும் எப்படியோ துணிச்சலை வர வச்சுட்டு அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கோச்சின்றாதம்மா. என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவேளை எனக்கு உன்கிட்டே இருக்கக்கூடியதான இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணுறதுக்கும் அதை ஸ்திதி நிலைநிறுத்துவதற்கும் அதை சம்ஹாரம் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடியதான சக்தி உன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு துளி எனக்கு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாரையும் நான் அப்படியே நேராக மோட்சத்துக்கு கொண்டு போய் வச்சுருப்பேன், யாரையும் சாக விடாமல் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துருப்பேன், அப்படி நான் பண்ணியிருப்பேன். அப்படி எனக்கே தோணும் பொழுது என்னை ஏன் நீ இப்படி உபேட்சிக்கிற, அதாவது என்னை ஏன் நீ அலட்சியப்படுத்துகிற, எனக்கு அது புரியவே இல்லை, எனக்கு அது தெரியவே மாட்டேங்கிறது ஏன்னு எனக்கே இப்படி தோன்றதுன்னா, கருணை கடலான நீ என்னை ஏன் இன்னும் நீ விட்டு வச்சிருக்க, என்னை ஏன் இப்படி அலட்சியப்படுத்துகிற என் பேரில் அப்படின்னு கவி பிரார்த்திக்கிறார். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நன்னா கவனிச்சுக்கணும். தாயார் என்றைக்கும் உபேட்சை பண்ணவே மாட்டா, அது கவிக்கு நல்லா தெரியும். அவர் இங்கே எப்படி என்ன விஷயத்தை சொல்ல வராருன்னு சொன்னால், தன்னை சீக்கிரமாக அழிச்சுட்டு போ, தனக்கு இங்கே போதும் அப்படின்னு. எப்போ போதும் அப்படிங்கிறது நமக்கு அதுக்கு மேலே அது தேவை இல்லை அப்படிங்கிறச்சே நம்ம போதும்னு சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி இந்த இடத்துல கவி தன் வாழ்ந்துட்டேன், நான் எல்லா விதத்துலையும் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டேன், எனக்கு நீ இங்கே வேண்டாம், எனக்கு அந்த மோக்ஷலோகந்தான் வேணும், ஸ்ரீவைகுண்டம் தான் வேணும், பரமபதத்தில் நித்திய ஆனந்தத்தோட பெருமாளை அகம் ஸ்லோக கிருத்து அப்படின்னு சொல்லி பாடிண்டே இருக்கணும், எனக்கு அது போதும், ஆகையினால என்னை இங்கேருந்து தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடு, என்னை அலட்சியப்படுத்தாதே அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறார். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயமே தவிர தாயார் அலட்சியப்படுத்துகிறாங்கிறது இல்லை. இங்கே லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 18வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே தாயாரை பல விதங்களில் நீ எல்லோருக்கும் ஆශ්‍රயதாத்தையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி கவி ரொம்ப புகழ்ச்சியாக காண்பிக்கிறார். தாயே, எல்லா விதமான அழகுக்கும் நீ தான் நிதி, அதாவது செல்வம் இருக்கக்கூடியதான இடத்துக்கு போல நீ அழகுக்கு இருக்க நிதி நீதான். அது மட்டும் இல்லாமல் செல்வத்துக்கெல்லாம் ஒரு பெட்டியாக இருக்கக்கூடியவள் நீ, மேனியினுடைய அழகிற்கு நிலையாக இருக்கக்கூடியவள் நீ, எல்லா விதமான கலைகளுக்கு கடலாக இருக்கக்கூடியவள் நீ, பொறுமைக்கு உறைவிடமாக இருக்கக்கூடியவள் நீ, தாட்சிண்யம் அதாவது ஒருத்தர் மேலே கருணைக்கு அதுக்கு புகலிடமாக இருக்கக்கூடியவள் நீ, திராத்திருத்துவம் விஸ்ராந்தி பூஹு வன்மைக்கு ஓய்விடமாக இருக்கக்கூடியவள் நீ, புகழுக்கு சபையாக இருக்கக்கூடியவள் நீ, தாகம் எடுக்கிறவர்களுக்கு தண்ணீர் பந்தலாக இருக்கக்கூடியவள் நீ, அந்த பெருமாளுக்கு தனம் செல்வம் போல இருக்கக்கூடியவள் நீ அப்படின்னு சொல்லி தாயாரை மிக வசதியாக காமிச்சுட்டே வரார். அப்படி சொல்லி கடைசியில் என்ன கேட்க போகிறார், என்ன பிரார்த்தனை அப்படிங்கிறத நம்ம சுவாரஸ்யமாக கவனிக்கணும் மேற்கொண்டு வர ஸ்லோகங்களில். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 19வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். போன ஸ்லோகத்தில் தாயார் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தாயாரை வர்ணிச்சுட்டே வந்தார். இங்கேயும் அதே மாதிரி தான் வர்ணிக்கிறார். தாயே, நீ மோகத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய ஒரு மூலிகையாக நீ இருக்க அப்படின்னு. மோகம்னா பொதுவாக மயக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகையாக நீ இருக்க. அப்புறம் சம்சாரத்தை யாரெல்லாம் இருக்காளோ, சம்சாரத்தில் கட்டுண்டு இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஏணியாக நீ இருக்க. அது மட்டும் இல்லை, மனசை தூய்மைப்படுத்தக்கூடிய சித்த குளிகை அதாவது மாத்திரைகளைப் போல நீ இருக்க. கவலை அப்படின்னு சொல்லக்கூடிய இருளுக்கு நீ நிலவாக இருக்க. கல்வி அப்படிங்கிற அந்த உல்லாசத்துக்கு ஒரு மைதானம், அதாவது உல்லாசம்னா ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய இடம், அதுக்கு மைதானம் போல நீ இருக்க அப்படின்னு. அப்புறம் பெருமாளுக்கு மார்பில் நீ மாலையாக இருக்க. அதே மாதிரி எனக்கு நீ பாரிஜாத கொடி போல இருக்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி கடலில் அலையாகவும் நீ இருக்க அப்படின்னு சொல்லி தாயாரனுடைய விசேஷங்களை இங்கே கவி வர்ணிச்சுட்டே வரார். மேற்கொண்டு என்ன பிரார்த்தனைங்கிறத கவனிப்பான்.
லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 20வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே தாயாரை மேலும் எப்படியெல்லாம் நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி கவி வர்ணிச்சுட்டே போகிறார். தாயே, புண்ணியானாம் அபிச்ச விகச்ச அம்போருகர் உச்சாம் விவர்த்தகா, நீ மலர்ச்சியாக, அதாவது ஒரு பூ மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போல் இருக்க. அது மட்டும் இல்லாமல் தாமரை மலர்ந்து எவ்வளவு ஒளியோடு இருக்குமோ அதுக்கு வேற்று உருவா நீ இருக்க, அதாவது அதுக்கு பதிலாக இருக்கிற மாதிரி நீ இருக்க. அப்புறம் ஆனந்தத்துக்கு ஒரு பரிணாமம், ஆனந்தம்னா என்ன, அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு மாற்று உருவம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க நீ. அப்புறம் அருளமுத அலைக்கடலுக்கு, அதாவது ஒரு பெரிய கடல் கருணை கடல், அந்த கருணை கடலில் நீ ஒரு திரிபாக இருக்க. விகாரகா அப்படின்னா திரிபு, ஒரு மாற்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் கற்பக மரத்துக்கு நீ மாற்றாக இருக்க, அதாவது கற்பக மரம் இல்லை அப்படின்னா நீ தான் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கற்பக மரம் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்க. இப்படி உன்னுடைய பார்வையானது எல்லோரையும் வெற்றி கொள்ள செய்கிறது அப்படிங்கிற. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 21வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கேயும் கவி தாயார் எப்படி எப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சுட்டு வரார். பிரபஞ்ச மாதா, அகிலாண்டத்தினுடைய அன்னையே, அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிறார். நீ அறிவு அப்படிங்கிற ஒரு கொடிக்கு பற்று கொம்பாக இருக்கியா என்ன அப்படின்னு இப்போ கேள்வி மாதிரி கேட்குறார். அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பாடுகிறார்களோ கவிகள், அவர்களுக்கு காமதேனுவாக நீ இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். அதே மாதிரி கையால் ஆகாதவர்கள், யாரால முடியாதோ அவர்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையாக நீ இருக்கியா என்ன, அதே மாதிரி மேல்நிலையாகவும் இருக்கிறாயா நீ அப்படின்னு கேள்வி கேட்குறார். அதாவது தாயார் சாதாரணமானவர்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல காமிச்சுட்டே வரார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 22வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, நீ என்ன மாதிரியான மனிதர்களுக்கு ஒரு எழுச்சிக்கு ஒரு அங்குரம் அப்படின்னு சொன்னால் முளை, இந்த சின்ன செடி ஒரு விதையை போட்டோன்னே அந்த விதையிலேருந்து முளைச்சி வருது இல்லையா, அந்த மாதிரி. அப்போ என் போன்ற மனிதர்களுக்கு நீ ஒரு எழுச்சி முளையா அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி உன்னுடைய நாதனான அந்த பெருமாளுக்கு திவ்யமான ஒரு மருந்தானி, பிறவி கடலில் யார் யார் இருக்காளோ தத்தளிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் எதிர்கரையானி, அதாவது கரைன்னா கரை தட்டுப்பட்டுடுத்துன்னா அவள் எல்லாரும் அந்த கரையை சேர்ந்துடுவா இல்லையா. அப்போ தாயார் கரை போல் இருந்து எல்லோரையும் காப்பாற்றுகிறாள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கேட்டுட்டே வந்துட்டுருக்கார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 23வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, இந்த தேவஸ்திரீகள்லாம் இருக்காளே, அவளுடைய காதணிகளை காப்பவளா நீ. இந்த இடத்துல காதணியை காப்பாற்றுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்திரீ மங்களஸ்வரூபிணியாக மாங்கல்யத்தோடு இருக்கான்னு சொன்னால் பலவிதமான வேறு அலங்காரங்களை எல்லாம் அவள் போட்டுப்பா. எப்போ அந்த மாங்கல்ய சூத்திரமாக அவகிட்ட இல்லையோ அந்த சமயத்தில் மற்ற ஆபரணங்களையும் அவள் போட்டுக்க மாட்டாள். அப்போ இந்த இடத்துல காதணியை காப்பாற்றக்கூடியவள் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப முக்கியமானது காதணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தான் நம்ம நிறைய அலங்காரங்கள் போட்டுக்கிறோம். அந்த காலத்தில் எந்தெந்த மாதிரியான அலங்காரங்கள்லாம் இருந்தது, அதில் எது முக்கியமானது, எது செகண்ட்ரியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பல விதங்களில் இருக்குது. அப்போ இந்த காதணிகள் அப்படிங்கிறத போட்டுட்டோன்னா அது முதல்லையே நமக்கு எடுப்பாக தெரியும். அது காதலை இப்படி ஆடின்னு இருக்கிறச்ச அவர் சுமங்கலியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அப்போது அந்த சுமங்கலி பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று மாங்கல்யமும் அந்த காதணியும். அந்த காதணியை நீ ரட்சிக்கக்கூடியவளா என்ன, அப்போ அந்த காதணியை ரட்சிச்சுட்டேன்னு சொன்னாலே அவர்கள் மாங்கல்யத்தோட தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதை தான் கவி இப்படி காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஆறுகளினுடைய கணவனாக இருக்கக்கூடிய சமுத்திரராஜனுடைய பயன் நீதானா அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா ஆறுகளும் கலக்கிற இடம் சமுத்திரம். அப்போ சமுத்திரராஜன் அப்பா அப்படின்னா ஆறுகள் எல்லாம் அம்மா மாதிரி. அப்போ இந்த சமுத்திரராஜனுக்கு பயன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு நீ மகளாக பிறந்திருக்கே, அதுதானே அவர் அடைந்த பயன். அது மட்டும் இல்லாமல் ஏழ்மையை விரட்டக்கூடிய மூல மந்திரம் நீ அப்படிங்கிறார். ஏன்னா தாரித்யம் அப்படிங்கிறது ஒரு ஏழ்மை நிலை. அந்த ஏழ்மை நிலைங்கிறது விரட்டணுன்னா நமக்கு ஏதாவது செல்வம் வேணும். அந்த செல்வம் யாருன்னா தாயார் தான். அந்த தாயார் மூல மந்திரமாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடியவருக்கு தலைவியா நீ அப்படின்னு. அப்போ பெருமாளுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் நீ அப்படின்னு பல பேர் ஜகுஹு பாடுகிறார்கள். பாடிண்டே இருக்கா, சொன்ன ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படிங்கிற. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 24வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, சகுந்த துவஜசுந்தரி, அதாவது சகுந்த துவஜசுந்தரி அப்படின்னா பக்ஷி கொடி, பக்ஷியை பொறித்த அந்த கொடியை கொண்ட பெருமாளுடைய பத்னி நீ அப்படிங்கிறார். இங்கே தாமரை காடுகளினுடைய ஆபரணம் போல இருக்கக்கூடியவள் நீ அப்படிங்கிறார்.
யார் யாரெல்லாம் தாயாரை சரணம் அடைக்கலம் அப்படின்னு வந்து சேர்றாளோ அவளுக்கெல்லாம் மேல் கதி, அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதே மாதிரி எல்லா ஆகமங்களுக்கும் ஒரு சொத்து போல, சர்வஸ்வம் அப்படின்னா ஒரு ஆஸ்தி, ஆகமங்களுக்கெல்லாம் ஆஸ்தி ஒரு சொத்து அப்படின்னு சொன்னால் அது தாயார் தான். இப்படி எல்லா சந்தகா ஆகுஹு, நல்லோர்கள் எல்லாம் உன்னை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 25வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, முராரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய அப்பழுக்கில்லாத ஒரு உடல் அணிகலனாக, அதாவது ஆபரணமாக நீ இருக்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அறிவு படைத்தவர்களுக்கு பிரதியத்னம் அப்படின்னு சொன்னால் ஒரு பண்பூட்டல், மேலும் அவர்களுக்கு பலவிதமான ஒரு சாமர்த்தியத்தை கொடுப்பவளாக நீ இருக்க. அது மட்டும் இல்லாமல் பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய வேதனை, அந்த கொடிய வேதனையை போக்கடிக்கக்கூடிய ஒரு ஹோம ஆகுதியாக நீ இருக்க. அதாவது பலவிதமான கொடிய விஷயங்கள்லாம் நடந்தாலும் அதுக்கெல்லாம் இந்த ஆவிச்சாரிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான விஷயங்களுக்கெல்லாம் ஹோமம் பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல பலனை அடைய முடியும். அந்த மாதிரி தாயார் வந்து பிறவிங்கிற ஒரு கொடிய அபிச்சாரிக்க தோஷம் ஏற்பட்டிருக்கு, அதை போக்கடிக்கக்கூடிய ஒரு ஹோம ஆகுதியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி உன்னை பல பெரியோர்கள் இப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுகிறார்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 26வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, நீ முனிவர்களுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மானச சரோவரத்தில் ராஜஹம்ச பறவையாக இருக்கியா? முராரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாள் கற்பக விருட்சம் போல இருக்கார். அந்த கற்பக விருட்சத்தில் படர்ந்து இருக்கக்கூடிய கொடியா? வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூண்டில் இருக்கக்கூடியதான ஒரு திவ்யமான மைனா பறவையானி? குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்கள் இருக்கக்கூடிய பெட்டியானி அப்படின்னு தாயாரை வர்ணிச்சுட்டே வந்துட்டுருக்கார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 27வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, ஹரியின் பத்னியே, இந்த உன்னுடைய அந்த ரூபம் இருக்கே, வடிவம், அது மின்னர் கொடிகளுக்கு ஒரு மாற்றாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பா? அதே மாதிரி ஷிரீஷ மஞ்சரீனாம், ஷிரீஷ மலர் அப்படின்னு சொன்னால் அனிச்ச மலர் அப்படின்னு, அந்த அனிச்ச மலர்னுடைய கொத்து, அதனுடைய பரிணாமமோ நீ? அதே மாதிரி தங்கங்களுக்கு மாற்று பண்டமானி அப்படின்னு. இப்போ தங்கங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பொருளை மாற்றணும்ல, அதுக்கு எதுக்கு தாயார் தானா அது அப்படின்ற மாதிரி கேட்குறார். இப்படி இதயத்தில் நீ எனக்கு தோன்றிகிட்டே இருக்கே இந்த மாதிரி அப்படின்னு. அதாவது பளபளப்பாக இருக்கக்கூடிய மின்னர் கொடி, அதாவது பூவினுடைய அந்த ஒரு பரிணாமம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த ஒரு நிறம், அந்த தன்மை, இது எல்லாமே. அதுக்கப்புறம் தங்கத்தினுடைய பளபளப்பு, இப்படி பளபளப்பு தன்மைகளை, அந்த ஒளிரும் தன்மைகளை எல்லாம் இங்கே கவி காண்பிச்சு வந்துட்டுருக்கார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 28வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, உன்னுடைய அந்த உருவம் இருக்கே, ரூபமானது உலகத்தை காப்பாற்றரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தினுடைய ஆரம்ப பகுதியா? பிரஸ்தாவனா அப்படின்னா ஆரம்ப பகுதி. நாடகத்தினுடைய ஆரம்ப பகுதிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ கூட நம்ம சினிமாவுக்கு போகிறோன்னா ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிம்போம். ஏன்னா அப்போ தான் கதை நமக்கு புரியும். கதை புரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த தொடக்க பகுதிங்கிறது முக்கியம். அந்த மாதிரி பிரஸ்தாவனா, உலகத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு நாடகம், அந்த நாடகத்தினுடைய பிரஸ்தாவனம் தொடக்க பகுதியா நீ அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் காலராத்திரிங்கிறது இருட்டு, ரொம்ப ஒரு பயங்கரமான இருட்டு. அந்த இருட்டுக்கு கிழக்கு திக்கில் தோன்றக்கூடிய ஒரு வெளுப்பா, அதாவது வெளிச்சமானி, சூரியனானி. துர்கர்வ சர்வ ரஜனீச்சர தூமகேது, கெட்ட கர்வம் பிடித்த ராட்சசர்களுடைய கூட்டத்துக்கு வால் நட்சத்திரமானி. அதே மாதிரி தோஷ துருமஸ்ய பரசுகு, தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்துக்கு கோடரியானி, அதை வெட்டி புழக்கக்கூடிய கோடரியானி அப்படிங்கிறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 29வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, நீ தாமரை அப்படிங்கிற ஆலயத்தில், கமலாலயே அப்படின்னு இங்கே சம்போதனம், தாமரை ஆலயத்தாளே அப்படின்னு, நீ வந்து யோகிகளுடைய மனசு அப்படிங்கிற யானையை கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுமரமானி அப்படின்னு கேட்குறார். அதாவது யானைகளை எல்லாம் கட்டு போடுறதுக்கு, இப்போ பசுவெல்லாம் நம்ம கட்டி போடுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு குச்சி மாதிரி நட்டு வச்சுருப்பா, அதில் வந்து பசுமாட்டினுடைய அந்த கைத்தை வந்து கட்டி போடுவா. அந்த மாதிரி யானையை கட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு சங்கிலியை வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கட்டுமரம் வேணும். அப்போது அந்த மாதிரி கட்டுமரமானி, யோகிகளுடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய யானை, யோகிகளுடைய மனசுங்கிற யானையை கட்டுப்படுத்துகிற கட்டுமரமானி. அது மட்டும் இல்லாமல் ஆசை அப்படிங்கிற
பிசாச்சுகளுக்கிட்டேருந்து விடுபடக்கூடிய மந்திர வித்யா நீ அப்படின்னு. ஏன்னா பொதுவாக பிசாச்சங்கள்லாம் பிடிச்சிருந்தா அதுக்கிட்டேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் மந்திர வித்தியெல்லாம் பிரயோகப்படுத்தணும். அப்போ ஆசைங்கிற அந்த பிசாச்சிலேருந்து விடுபட மந்திர வித்தியை நீ அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் யமலோகத்துக்கு போகிறதுக்கு தடுக்கக்கூடிய முத்திரை நீ அப்படிங்கிறார். ஏன்னா பொதுவாக எங்கேயாவது இப்போ அரசர்கள்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துல எல்லாம் முத்திரைகள் இருக்கும். இன்விடேஷன் இன்னி கூட பார்ட்டிக்கு எங்கேயாவது நம்ம போகிறோம்னு சொன்னால் அந்த இன்விடேஷன் கார்டு இருந்தால் தான் உள்ளே விடுவா, இல்லைனா விடமாட்டா. அந்த மாதிரி யமலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு யமலோகத்துக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது, பாரு நான் முத்திரை வச்சுட்டு இருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் அப்படின்னு தாயார் அந்த முத்திரையாக இருக்கிறாளா. அது மட்டும் இல்லாமல் கருணை அப்படிங்கிற புண்ணிய நதியோனி அப்படின்னு தாயாரை வர்ணிச்சுட்டே வந்துட்டு இருக்கார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 23வது ஸ்தபகத்தில் 30வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். இது வரைக்கும் தாயாரை வர்ணிச்சுட்டே வரார். இங்கேயும் வர்ணிச்சுன்னு கடைசியாக அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே காண்பிக்கிறார். தாயே, தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகக்கூட்டங்களுக்கு சரத்காலம் போல இருக்கக்கூடியவள் நீ அப்படிங்கிறார். பொதுவாக சரத்காலம் அப்படின்னு சொன்னால் இலையுதிர் காலம். இந்த இலையுதிர் காலத்தில் மேகங்கள் எல்லாம் போய் அப்படியே ஆகாசம் அப்படியே ஸ்வச்சமாக நிர்மலமாக தெரியும். அதைத்தான் இங்கே காண்பிக்கிறார். அதே மாதிரி நிலையான இன்பங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களுக்கும் ஆரம்பம் நீதான். அது மட்டும் இல்லாமல் பகவானை வசியப்படுத்தக்கூடிய வசியமருந்தும் நீதான். அப்படிப்பட்ட உன்னை நான் சரணம் விரஜாமி, சரணம் அடைகிறேன் அப்படிங்கிறார். இதோட இந்த ஸ்தபகத்தை முடிக்கிறார் கவி. ரொம்ப அத்யுதமாக தாயாரனுடைய குண வைபவங்களை ரொம்ப அழகாக பலவிதமான ஒரு ஸ்லேஷம் அப்படி இப்படின்னு பலவிதமான அலங்காரங்களை எல்லாம் போட்டு தாயாருடைய குண வைபவங்களை இங்கே காண்பித்தார் கவி. அப்பேற்பட்ட அந்த தாயாரை நாமும் சரணடைவோம் அப்படின்னு எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன். தன்யவாதா. நமோ நமஹ.